ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அமானுஷ்யமான கதையை பார்த்துருவோமா? இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா அந்த கடவுள் நம்பிக்கையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? நான் உங்க சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். யாரும் இல்லாத ஒரு தனியான அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்த ராமுக்கு தன்னுடைய வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க வெறுமையாதான் அவனுக்கு இருந்துச்சு. பல நாட்களுக்கு அப்புறமா ஒரு வழியா இன்னைக்கு அவனுடைய லேப்டாப்பை திறந்து அதுல என்னதான் மெசேஜ் வந்திருக்கு, என்னதான் மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ராம் பார்க்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் பார்த்தான், கிட்டத்தட்ட 35 மெயில் அவனுடைய ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. நிறைய பேர் அவனுடைய ஆபீஸ்ல இருந்தும் சரி, அவனுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவனை காண்டாக்ட் பண்றதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா எதுக்குமே கடந்த சில நாட்களா ராம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணம், ராமோடைய அம்மா சில நாட்களுக்கு முன்னாடி தான் தவறி போயிருப்பாங்க. ராமுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சந்தோஷம், அவனுடைய அம்மா மட்டும்தான். தன்னுடைய அம்மாவே தன்னுடைய அந்த ஒரு சந்தோஷமே இப்ப இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். அதனாலேயே வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம தனக்குள்ளேயே அந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே ராம் கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு முன்னாடி அந்த லேப்டாப் ஸ்கிரீன் ஓபன்ல இருக்குது. அதுல அவனுடைய பாஸ் கிட்ட இருந்து நிறைய இமெயில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அத பத்தி எல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை. ஒரே ஒரு ரிப்ளையா, நான் இதுக்கப்புறமா வேலைக்கு வரமாட்டேன்னு மட்டும் ஒரு பதில் அனுப்பிச்சிட்டு அந்த லேப்டாப்பை அவன் மூடி வச்சிடறான். அப்படி மூடி வச்சவன் தனக்கு முன்னாடி இருந்த தன்னுடைய அம்மாவுடைய போட்டோவை பார்த்துட்டு கதறி அழறான். இதுக்கப்புறமா அவ எதுக்காக வாழணும்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போன மாதிரி ராம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். எந்த ஒரு மகனுக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ராமோடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு உண்மைதான். ஆனா அவங்களுடைய பிணத்தை கூட ராம் பார்க்கவே இல்லை. போலீஸ் எல்லாம் உன்னுடைய அம்மா நிச்சயமா இறந்துதான்ப்பா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க அந்த கேஸ்க்கு. ஆனா ராம் ஒருவேளை நம்ம அம்மா உயிரோட இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கான காரணம் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பின ராம் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல உடம்பே பேரலைஸ் ஆகி படுத்த படுக்கையா மாறிடுறான். அவனுடைய அம்மா எப்பவுமே எதுக்காகடா வெளியிலவே சுத்திக்கிட்டு இருக்க, வீட்லயே இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட அம்மாவே இப்போ நம்ம பையன் வீட்டை விட்டுல அந்த படுக்கையை விட்டே அவனால எந்திரிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ மற்ற தேவைகளுக்கோ தன்னுடைய தாயை மட்டுமே அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய எதுக்காக நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அவனுடைய மனசே உடைஞ்சு போயிடுச்சு. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு நம்மளுடைய அம்மாவை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அவன் இருந்தான். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா இந்த நேரத்துல கூட நம்மளுடைய அம்மா நம்மளை பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஒரு நாள் ராம் கிட்ட அவங்களுடைய அம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையா நம்ம ஊருக்கு போறேன், திரும்பி சீக்கிரமா வந்துருவேன், நான் வர வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வேலைக்காரமா உன்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அன்னைக்கு கிளம்பி போனாங்க. எதுக்காக ஊருக்கு போறதுக்கு அவங்க அப்படி அழுதுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ராமுக்கு புரியவே இல்லை. ஆனா ராமால கேள்வி கேட்க கூட முடியல. ஏன்னா அந்த ஆக்சிடென்டால அவனுக்கு பேச்சுமே வராம போயிடுச்சு. தன்னுடைய அம்மா என்னவோ 2 நாள்ல திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா 2 நாள்ன்றது 2 வாரம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனுடைய அம்மா போன கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் ராம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். பேரலைஸ் ஆன அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் மறுபடியும் இயங்குற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. எல்லா உணர்வுகளும் திரும்பி வந்தா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கை கால்கள் அசைக்க முடிச்சது. அவனுக்கு பேச்சு வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1-2 மாசத்துக்குள்ளவே ராம் பூரணமா குணமாயிட்டான். ஆனா அப்படி குணமானதுக்கு அப்புறமா முதல்ல அவன் என்ன யோசிப்பான், சரி ஒரு வழியா எல்லாமே சகஜமா மாறிடுச்சு, நம்ம அம்மா எங்க இருப்பாங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தான் அவன் முதல்ல தேடினான். ஆனா ஊருக்கு போய் பார்த்தான், எல்லா இடத்துலயும் தேடினா அவனுடைய அம்மா எங்கேயுமே இல்லை. ஊருக்கு போன இடத்துல என்ன சொன்னாங்க, உன்னுடைய அம்மா இங்க தான்ப்பா வந்தாங்க, வந்தவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க, ஆனா திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
தன்னுடைய அம்மா எங்கதான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராம் தேடாத இடமும் இல்ல. போலீஸும் எவ்வளவோ தேடி பார்த்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் இந்த கேஸை எப்படியாவது மூடணும்னு சொல்லிட்டு, உன்னுடைய அம்மா நிச்சயமா இறந்துதான்ப்பா போயிருப்பாங்க, நீ தேடுறதை விட்டுட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கான வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய மனசு உடையிற மாதிரி பேசிடுறாங்க. இதனால அவன் வாழ்க்கையவே வெறுத்து போயிடுறான். சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, இப்ப சில நாட்களா வேலைக்கு கூட போறதில்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையவே வெறுத்து போய் ராம் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஊருக்கே திரும்ப போயிடலாம், ஒருவேளை நம்ம அம்மா அங்க நம்மளை தேடி வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கே ராம் திரும்பி போறான். அப்படி வந்தவனை பார்த்து அவங்களுடைய பூர்வீக வீட்டுல இருந்த வேலைக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ வரன்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த ரூமை நாங்க கிளீன் பண்ணி கொடுத்துருப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை கிளீன் பண்ணி அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த வேலைக்காரங்க கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ராமுக்கு அவங்க அம்மா இல்லாத இடம் ஒரு நரகம் மாதிரி தெரிஞ்சது. யார் கூடவும் பேசாம வெறுமையாவே வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ராம் தன்னுடைய ரூமோடைய பால்கனில இருந்து பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டி கீழே இருந்து அவனையே அந்த ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அந்த பாட்டி யாரு, எதுக்காக நம்மளை இப்படி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் அவன் இந்த விஷயத்த எல்லாத்தையும் பெருசாவே எடுத்துக்கல. அன்னைக்கு ராத்திரி ராம் சாப்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்க வேலை செய்யறவங்க கிட்ட அம்மா ஏதாவது சொல்லிட்டு போனாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கறான். ஆனா அந்த வேலை செய்யறவர் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க தம்பி, ஆனா போனவங்க வரவே இல்லை. நானும் நமக்கு தெரிஞ்சவங்களை விட்டு எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஆனா அவங்க எங்க மாயமா மறைஞ்சு போனாங்கன்ற விஷயமே யாருக்குமே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. ராம் இத கேட்டு மனசுடைஞ்சு போறான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவன் என்ன நினைச்சானோ தெரியல, அப்படியே கையை கழுவிட்டு அந்த நடுராத்திரி சமயத்துல ஒரு டார்ச் லைட்டையும் தன்னுடைய காரையும் எடுத்துக்கிட்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போறான். அந்த குலதெய்வம் கோயில் ஒன்றும் அவ்வளவு பிரம்மாண்டமான கோவில்லாம் கிடையாது. ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சாதாரண சின்ன கோவில் தான். அந்த கோவிலுக்குள்ள அவன் போகும்போதே அங்க பலமான காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை கூட வரலாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில தான் அவன் அங்க போனான். அப்படி போனவன் கோவில திறந்து உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட் மூலமா அவன் தேடிட்டு இருக்கும்போது எல்லா கோவிலையும் இருக்கிற மாதிரி அம்மன் சன்னதி, மத்த சுவாமிகளுடைய சன்னதி இது மட்டும்தான் இருந்துச்சு. அவனுக்கு சந்தேகம் வரா மாதிரி எந்த ஒரு புதுமையான விஷயமும் அந்த கோவில்ல இல்லை. ஆனா எல்லாத்தையும் அவன் சுத்தி பார்த்துட்டு திரும்பும் போது காலையில அவன் பார்த்த அந்த வயசான பாட்டி அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. இத பார்த்தவன் அதிர்ச்சி ஆயிடுறான், மிரண்டு போயிடுறான். அவனுடைய இதயம் எல்லாம் படபடுக்க ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் நீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராம் அந்த பாட்டி கிட்ட கேக்குறான். ஆனா அந்த பாட்டி ராம ஏற இறங்க பார்த்தாங்க. அப்படி பார்த்தவங்க உன்னுடைய அம்மாவுடைய வேண்டுதல் ஒரு வழியா நிறைவேறிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா கேட்கவும், ராமுக்கு தன்னுடைய அம்மாவை பத்தி அவங்க ஏதோ விஷயம் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவை உனக்கு தெரியுமா, அவங்கள நீங்க எங்க பாத்தீங்க, எங்க இருக்கிறாங்க என்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லிடுங்க என்னுடைய அம்மா எங்க இருக்காங்கன்ட்டு, நான் அவங்கள ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க காலில் விழாத குறையா ரொம்ப கெஞ்சு கேட்கறான். ஆனா அதெல்லாம் பார்த்த அந்த பாட்டி வாய் விட்டு ரொம்ப பலமா சிரிக்கிறாங்க. உன்னுடைய அம்மாவை இதுக்கப்புறம் நீ தேட முயற்சி பண்ணாத, நீ தேடினாலோ கிடைக்காத ஒரு இடத்துக்கு அவ போயிட்டா, உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அவ தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு சிரிக்கிறாங்க. இத கேட்ட ராமுக்கு என்ன இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, பயந்து போயிடுறான். அவனுக்கு கோபமும் வர ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க, என்னுடைய அம்மா எங்க இருக்கிறாங்க, நீங்க எங்க அம்மாவை பத்தி பேசுறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த பாட்டி கிட்ட கேட்கும்போது, ஏன் முன்னாடி குரலை உயர்த்தி பேசாத, பேசுனேன்னா உன்னுடைய அம்மா எங்க போனாலோ அதே இடத்துக்கு ஒன்னையும் நான் அனுப்பிச்சு வச்சிருவேன்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப கோவமா ரொம்ப உக்ரமா பேசுறாங்க. அதை கேட்ட உடனே ராம் பயந்து போய் என்னுடைய அம்மா எங்க இருக்காங்கன்னு தயவு செய்து சொல்லுங்க, அவங்கள நான் கடைசியா ஒரு முறையாவது பாத்துக்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது அதுக்கு அந்த பாட்டி, என் கூட வா, உங்க அம்மா எங்க இருக்கான்னு காட்டுறேன், ஆனா நீ அவளை பார்த்தாலோ அவதான் அதுன்னு சொல்லிட்டு உன்னால நிச்சயமா அவளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியமான வழியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல படிக்கட்டுகள் இருந்துச்சு. அந்த படிக்கட்டுகள் பூமிக்கு அடியில போகுச்சு.
அந்த பாட்டி முன்னாடி இறங்கி போக போக ராமும் அவங்கள பின்தொடர்ந்து போனான். அப்படி போகும்போது அந்த இடத்துல தீப்பந்தங்களுடைய வெளிச்சம் மூலமா பூமிக்கடியில இன்னொரு கோவில் இருக்கிறத ராம் பாக்குறான். ஆனா அங்க நிறைய சுவாமிகளுடைய சிலைகள்லாம் கிடையாது. ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அந்த சிலை எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? கல்லா, தங்கமா, வைரமா, வைடூரியமா? அந்த சிலை எலும்பு கூடுகளால உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்த உடனே ராம் பயந்து போயிடுறான். பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறான். ஆனா அவனை கூட்டிட்டு வந்த அந்த பாட்டி அந்த சிலைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்க. இந்த அம்மன் தான், இந்த அம்மனாலதான் இப்போ நீ எழுந்து நடந்துட்டு இருக்கிற, அது உனக்கு தெரியுதா? இந்த அம்மன் மட்டும் இல்லனா நீ நேரத்துக்கு படுத்த படுக்கையா முடங்கி போய் கிடந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லும்போது ராம்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? நான் எழுந்து நடக்கிறதுக்கு இந்த அம்மன் காரணமா? என்னுடைய அம்மா எங்க இருக்காங்க? என்னுடைய அம்மாவை காட்டுன்னு சொல்லி தானே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராம் அழும்போது அதுக்கு அந்த பாட்டி, உங்க அம்மாவை நீ பாக்கணுமா? இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்லையே ஒரு ஓரமா காட்டுறாங்க. அந்த ஓரத்துல சில எலும்பு கூடு குவியல்கள் மட்டும் இருந்துச்சு. ராம் அதையே ஒத்து பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு சூழ்நிலையே புரிய ஆரம்பிக்குது. கதறி அழுதுகிட்டே நெஞ்சிலையோ வயிற்றுலயோ அடிச்சுக்கிட்டே அந்த எலும்பு கூடு குவியல்கள் கிட்ட போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கதறி அழுதான் ராம். என்னுடைய அம்மாவை என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு அந்த பாட்டி, உன்னுடைய அம்மா வந்தா 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்தா. என்னுடைய புள்ள படுத்த படுக்கையா கிடக்குறான், அவன் எப்படியாவது எழுந்து நடமாடணும்னு சொல்லிட்டு அவ குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு கதறி அழுதா. நானும் அதை கேட்டேன். ஆனா அந்த அம்மனுக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது. எப்படி முடங்கி இருக்கிறவனை அவளால எழுப்பி நடக்க வைக்க முடியும்? ஆனா என்னுடைய இந்த அம்மன் இருக்கிறாளே, இவளுக்கு அந்த சக்தி இருந்துச்சு. அத அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவளோ என்னுடைய புள்ள எழுந்து நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா அவ்வளவு சீக்கிரம் இந்த அம்மன் கிட்ட காரியத்தை சாதிச்சிட முடியாது. அதுக்கு சரியான பலியை கொடுத்தாகணும். அது என்ன தெரியுமா? இந்த அம்மனுடைய சிலைய நீ பாத்துல, இவ முழுக்க முழுக்க எலும்பு கூடுகளால உருவாக்கப்பட்டவ. இவளுக்கு எலும்பு கூடு, ரத்தம், சதை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னுடைய அம்மாவும் அந்த தியாகங்களை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. நீ எழுந்து நடக்கணும், நீ நல்லபடியா வாழணும், உனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையும் கொடுத்தா. இதோ நீ இப்ப பாத்துட்டு இருக்கியே, இது உன்னுடைய அம்மாவுடைய எலும்பு கூடுதான். அவ கடைசியா போட்ட துணியெல்லாம் அங்க ஓரமா இருக்குது. அவளுடைய சதைய அதோ அந்த தொட்டியில போட்டு வச்சிருக்க, வேணும்னா போய் பாத்துக்கோ. அவ முழுக்க முழுக்க அம்மனுடைய ஐக்கியம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அந்த பாட்டி அந்த சிலைய பார்த்து கும்பிடுறாங்க. ராமுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு பக்கம் மனசும் உடைஞ்சு போகுது, அதே சமயத்துல கோபமும் வருது. அப்பதான் ராம் கவனிக்கிறான், அவன் முதல் மாச சம்பளத்துல அவங்க அம்மாவுக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த தங்க மோதிரம் ஒண்ணு அந்த எலும்பு கூடோட விரல்கள்ல போடப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்தவ இன்னும் நொறுங்கி போயிடுறான். என்னுடைய அம்மாவை இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிய வயசானவங்க கூட பார்க்காம தாக்க முயற்சி பண்றா ராம். ஆனா ராம் தன்னை தாக்க வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி ஏதோ சில மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க. உடனே அவனை அசைய முடியாத மாதிரி கட்டியும் போடுறாங்க. ராம்க்கு அந்த உணர்வு புதுசு இல்லை. அதை உணர்ந்த அடுத்த நொடி ராம்குள்ள ஒருவித பயம் உண்டாகுது. உன்னை எழுப்பி நடமாட வச்சவடானா, என்கிட்டயே நீ இந்த உன் வேலைய கட்டுறியா? மறுபடியும் உன்னை முடக்கி வைக்கவும் எனக்கு தெரியும். ஆனா உன்னுடைய அம்மாவுக்கு நான் கொடுத்த சத்தியம் பாழா போயிடுமேன்னு சொல்லிட்டு தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க. ராம்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால அமைதியா அந்த இடத்துல அப்படியே கட்டுப்பட்ட நிலைமையில இருக்கான். கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தர, இங்க இருந்து கிளம்பி போயிடு. உன்னுடைய அம்மாவும் அந்த தேவி கிட்டேயே போயிட்டு ஐக்கியமாயிட்டா, அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ராம விடுவிக்கிறாங்க. ராமும் ஒரு பொம்மை மாதிரி அந்த பாட்டி சொன்ன மாதிரியே வெளியில வரான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு சூழ்நிலையே புரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துலயே மண்டி போட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறான் ராம். ரொம்ப நேரம் அப்படி அழுததுக்கு அப்புறமா அவன் என்ன நினைச்சானோ தெரியல, தன்னுடைய கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்துட்டு வந்தவன் அந்த கோவில் முழுக்க ஊத்தி அந்த கோவிலையே கொளுத்து விட்டுறான். தன்னுடைய குலதெய்வம் கோவிலோட சேர்ந்து யாருக்குமே தெரியாம ரகசியமா இருந்த அந்த அமானுஷ கோவிலுமே சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த அந்த பாட்டி ரொம்ப கோபமா ராம தாக்க வரும்போது கொஞ்சம் கூட கருணையை பார்க்காம அந்த பாட்டிய ஓங்கி ஒரு அற அறையறா ராம்.
தன்னுடைய அம்மா மேல அவன் வச்சிருந்த பாசம் கோபமா மாற அந்த பாட்டிய கண்ட மேனிக்கு போட்டு பயங்கரமா தாக்குறான். அதனால அந்த பாட்டி ரத்த வெள்ளத்துல அப்படியே மயங்கி போயிடுறாங்க. மறுநாள் சூரியன் உதயமாகுது. அந்த இடத்துல போலீஸ் வருது. வந்தவங்க கிட்ட அந்த பாட்டிய ராம் ஒப்படைக்கிறான். என்னுடைய அம்மாவுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு அநீதி. ஒருவேளை இந்த பாட்டிய நீங்க கூட்டிட்டு போலனா என் கையாலே நான் இவ்வளவு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா ராம் சொல்றான். போலீஸும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அந்த பாட்டிய கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது மன விரக்தியில மனசுடைஞ்சு போயிருந்த ராம அந்த பாட்டி ஒரு பார்வை பாக்குறாங்க. அந்த பார்வையில ஆயிரம் ஆயிரம் அர்த்தம் இருந்துச்சு. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.